நாம் தினம் பயன்படுத்தும் செல்போன் ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி தோன்றினால் அதற்கான பயணம் பூமிக்குள் இருந்துதான் ஆரம்பமாகிறது. லித்தியம், சிலிக்கன், காப்பர், கோல்ட் போன்ற கனிமங்கள் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. இந்த ரா மெட்டீரியல்ஸ் தான் ஒரு மொபைல் போன் உருவாகும் முதல் படி. அடுத்த கட்டமாக இந்த ரா மெட்டீரியல்ஸ் செமிகண்டக்டர் ஃபேக்டரிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இங்கே சிலிக்கன் வேஃபர்ஸ் மீது மிகவும் சிறிய மைக்ரோ சிப்ஸ் உருவாக்கப்படுகின்றன. இந்த சிப் தான் போனின் மூளை போல செயல்படுகிறது. அடுத்ததாக போனுக்கு தேவையான ஸ்கிரீன் மற்றும் பேட்டரி தயாரிக்கப்படுகிறது. OLED டிஸ்ப்ளே, லித்தியம் பேட்டரி போன்ற அட்வான்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த பார்ட்ஸ் உருவாக்கப்படுகின்றன. இப்போது எல்லா பார்ட்ஸும் ஒன்று சேர்க்கப்படும் இடம் அசெம்பிளி ஃபேக்டரி. இங்கே மதர்போர்ட், கேமரா, ஸ்கிரீன், பேட்டரி எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு முழுமையான ஸ்மார்ட் போன் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்ட போன் நேராக மார்க்கெட்டுக்கு போகாது. முதலில் குவாலிட்டி டெஸ்டிங் செய்யப்படுகிறது. போன் விழுந்தாலும் வேலை செய்யுமா, பேட்டரி சேஃப்டி எப்படி இருக்கிறது, சாஃப்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்று பல டெஸ்டுகள் செய்யப்படுகின்றன. அனைத்து டெஸ்ட்களும் முடிந்த பிறகு போன் பாக்ஸில் நீட்லி பேக் செய்யப்படுகிறது. சார்ஜர், கேபிள், மேனுவல் போன்றவை சேர்த்து ரீட்டைல் பாக்ஸ் தயாராகிறது. பின்னர் இந்த போன்கள் உலகம் முழுவதும் உள்ள வேர்ஹவுஸ்களுக்கும் மொபைல் ஷாப்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. இவ்ளோ பெரிய பயணத்துக்கு பிறகுதான் ஒரு மொபைல் போன் கஸ்டமர் கையின் உள்ளே வருகிறது. நாம் வாங்கும் அந்த ஒரு போனுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் உழைப்பும் அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இருக்கிறது.